உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்கா? புதுசாக என்ன வாங்கலாம்? இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம்? அடுத்தது என்ன செய்யலாம்? இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்? இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பரில் வாங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, நாம் பேசுவோம். ஒரு நிறுவனத்தினுடைய PE ரேஷியோ ஏன் உயர்கிறது? இன்னைக்கு ஸ்மால் கேப் கம்பெனின்னா 20 PE கீழே ஒன்றுமே கிடையாது. இருக்கிறதுலையே சொட்டையான கம்பெனி கூட இன்னைக்கு 20 PEல இருக்கு. சார், இந்த கம்பெனி ரொம்ப சீப் அப்படின்னு ஒரு யங்ஸ்டர் வந்து சொன்னான். சரிப்பா, எவ்வளோ PE அப்படின்னு கேட்டேன். சார், ஒன்லி 25 சார் அப்படின்னா. என்னது ஒன்லி 25யா? என்ன மார்க்கெட் கேப்னு கேட்டேன். ஒரு 800 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா. சரிண்ணா, ஸ்மால் கேப் கம்பெனிஸ். ஒரு நிறுவனத்தில் PE ரேஷியோ பல காரணங்களுக்கு அதிகரிக்கும். நான் டெரா சானிட்டரி வாங்கும்போது அது சிங்கிள் டிஜிட் PE. இன்னைக்கு அது வெரி ஹை PE. சிங்கிள் டிஜிட் PE இருந்த அந்த கம்பெனி எப்படி இந்த ஹை PEக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எங்களை போன்ற தனிநபர்கள் அந்த பங்குகளை நிறைய சேர்த்தோம். ஸோ ஒரு 7 பேர் வாங்கினாலே நிறுவனத்தில் ஒரு 8-10% க்ளோஸ்லி ஹெல்ட் ஆகிடும். ப்ரமோட்டருக்கு ஹை ஸ்டேக் இருந்தது. இதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்க இந்த கம்பெனிக்குள்ள வரும்போது மார்க்கெட்டில் வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க. முடியலன்னா பிரைவேட் பிளேஸ்மெண்ட் கிடைக்குமான்னு கம்பெனி கிட்ட கேட்பாங்க. அப்போ கம்பெனி ஒரு வேல்யூவேஷனில் ஒரு பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டை பண்ணுவாங்க. அது பண்ணும்போதே PE ரேஷியோ நாங்கள் வாங்கினதை விட வெகுவாக உயர்ந்திருக்கும். இதுக்கு இடையில EPSம் உயர்ந்திருக்கும். ஸோ EPS தொடர்ந்து உயரக்கூடிய நிறுவனத்தில், அதுவும் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேட்டில் EPS வளர்ந்துச்சுனாக்கா PE ரேஷியோ உயரும். அந்த PE ரேஷியோ உயரும் போது நிறுவனத்தினால மேலும் பணத்தை திரட்ட முடிந்து அந்த பணத்துக்கும் சேர்ந்து நிறுவன மதிப்பு வளர்ச்சியை பெற்றால் உயரும். ஸோ பிளேஸ்மெண்ட் நடக்குது, பிளேஸ்மெண்ட்ல கேபிட்டல் ரைஸ் பண்றாங்க கம்பெனி, அதுக்கப்புறமா அவங்களுடைய growth ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த PE ரேஷியோ மேலும் ஒரு வளர்ச்சியை காணலாம். அந்த பாயிண்ட்ல இன்னும் நிறைய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர்றாங்க. ஸோ இந்த நிறுவனம்னா ரொம்ப சேஃப், இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இன்ஸ்டிடியூஷனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாரும் வந்துருவாங்க. எல்லாரும் வாங்க வரும்போது விற்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா PE ரேஷியோ நிச்சயமாக உயரும். ஏன்னா வாங்குறவன் வாங்கிட்டே இருப்பான், விற்கிறவன் விற்கிறத தடுப்பான் அல்லது தவிர்ப்பான். ஆனா இது வெறும் ஒரு ஒன் வே ஸ்ட்ரீட் இல்லை. ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து PE ரேஷியோ வந்து டாப் அவுட் ஆயிடும், பீக் அவுட் ஆயிடும். பட் அது வரைக்கும் உயரும். ஸோ ஃப்ளோட்டிங் ஸ்டாக் கன்சாலிடேட் ஆகிறது, ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர்ஸ் நிறைய ஸ்டாக்ஸை வாங்கி பொறுமையாக பல ஆண்டுகள் இருப்பது, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவது, நிறுவனம் நிதியை திரட்டுவது, நிதியை திரட்டிய பின் நிறுவனத்தினுடைய வளர்ச்சி மேலும் வேகம் பெறுவது, நிறுவன வளர்ச்சிக்கு தடையாக அதிக ஃபேக்டர்ஸ் இல்லாமல் இருப்பது, நுகர்வு சாதகமாக இருப்பது, மார்ஜின்ஸ் பிரெடிக்டபிளா இருப்பது, ப்ராஃபிட் growth பிரெடிக்டபிள் அண்ட் ஹையர் ரெண்டும் இருந்தாக்கா PE ரேஷியோ அதிகரிக்கும். நான் சொல்றது நியாயமான ஒரு வழிமுறையில் PE ரேஷியோ எப்படி அதிகரிக்கும் என்பதற்கு. இது தவிர அநியாயமான வழிகள் நிறைய இருக்கு. அது இப்போ இந்த சமீப மாதங்களில் நம்ம நிறைய பார்க்குறோம். உதாரணத்துக்கு நான் பார்த்த சில கம்பெனிஸ், ரயில்வேல ஒரு பெரு விபத்து நடக்கிறது. அந்த விபத்து நடந்த உடனே விபத்து நடக்காமல் இருக்க ஒரு கருவியை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் பங்கு எல்லாமே PE ரேஷியோ ரொம்ப அதிகரிக்குது. வேகன் கம்பெனி, ரயில்வே தீம் வந்தவுடனே வேகன் கம்பெனியுடைய PE ரேஷியோலாம் ரொம்ப அதிகரிக்குது. அதே போல எல்லா எலக்ட்ரிசிட்டி போர்டும் ஸ்மார்ட் மீட்டர் போட போறான்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் PE ரேஷியோலாம் ரொம்ப அதிகரிப்பது. இந்த ரெண்டாவது வகை இருக்கு பத்தியா, ஒரு அறிவிப்பு
உடனே PE ரேஷியோ அதிகரிப்பது. இது வருங்காலத்தில் லாபம் வரலாம், வளர்ச்சி வரலாம்ன்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நடக்கக்கூடிய அதிகரிப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் இது நிலையான ஒரு ட்ரெண்டாக பிளைண்டா எடுத்துக்க கூடாது. ஏன்னா நியூஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிங் ரொம்ப அதிகமாக நடக்கும் போதும் PE ரேஷியோ அதிகரிக்கும். ஆனா அது நிலைக்காது. ஏன் நிலைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஆர்டர்ஸ் வரும், இதுல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, இந்த கம்பெனிக்கு ஆர்டர் வந்திருக்குன்னு நீங்க ஆர்டர் வந்த உடனே PE ரேஷியோ கொடுத்துட்டீங்க. ஆனா இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா ஒழுங்கா, அதுல ப்ராஃபிட் பண்ணுவாங்களா, அதுக்குள்ள ரா மெட்டீரியல் பிரைஸ் ஏறுமா, இதை முடிக்கும் போது இதே அளவு ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கிடைக்குமா, ஆர்டர்ஸ் அதிகரிக்கும் போது லாபம் குறையுமா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இது எதையுமே பார்க்காம வெறும் ஆர்டரை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், PE ரேஷியோவை எக்ஸ்பேண்ட் பண்றோம். அப்படி பண்ணும்போது நிச்சயமா நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஆனாலும் அதுவும் நடக்கும். ஆனால் அந்த PE ரேஷியோ எக்ஸ்பான்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் நிலையானது இல்லை, நிலையற்றது. அந்த PE ரேஷியோ யூஸ் பண்ணி யார் நிறுவன மதிப்பு வளர்ச்சியை உருவாக்குறாங்களோ அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர் மாட்டிக்குவான். 90% PE ரேஷியோ எக்ஸ்பான்ஷன் இந்த இரண்டாவது வகையை சேர்ந்ததுதான் என்பதை தெளிவாக இங்க சொல்றேன். சோ கதை சொல்லிகள் PE ரேஷியோ எக்ஸ்பான்ஷனை உருவாக்குவது ரீட்டைலுக்கு விற்கதான் நான் அனித்தரமா இந்த இடத்துல சொல்லுவேன். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட். எனக்கு கதை சொல்லிகள் மேல் இருக்கக்கூடிய வருத்தமும் வெறுப்பும் இந்த ஒரு காரணத்தினாலதான். ஏன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் உறுதியா மாட்டிப்பான்னு எனக்கு தெரியுது. இதை பல பேர் விரும்புறது இல்லை, பட் உங்களுடைய சாய்ஸ், நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். சோ PE ரேஷியோ முகாந்திரத்தோடும் ப்ரூஃப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸோடையும் மேல போறது ஒரு பக்கம், கதை சொல்லி மூலமாகவும் எதிர்பார்ப்புகள் மூலமாகவும் மிகைப்படுத்தப்பட்ட நம்பிக்கை மூலமாகவும் நடப்பது இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு பக்கமும் PE ரேஷியோ எக்ஸ்பான்ஷன் நடக்குது. இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டு பக்கமும் நடந்திருக்கு. ஆனா ரைட் சைட் கதை சொல்லி உருவாக்கப்பட்ட PE ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் இன்னைக்கு ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ். இதுல எல்லாரும் இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கான், ஹெட்ஜ் ஃபண்ட் இருக்கான், FII இருக்கான், PMS இருக்கான், ரீட்டைல் இன்வெஸ்டர் இருக்கான், எல்லாரும் இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு சந்தை விபத்து நடந்தால் இந்த பக்கம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. PE தான் எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சே சார் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க பீப்புள். அதான் இனிமே அது மறுபடியும் சுருங்காதுன்னு. மார்க்கெட் அப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு உத்தரவாதத்தையும் உங்களுக்கு கொடுக்கல, நீங்களா கொடுத்துக்கிறீங்க. உண்மையான ஏர்னிங்ஸ் படி கொடுக்கறதா நீங்க நெஸ்லேல பண்றது, அதுதான் நீங்க இந்த பக்கம் இந்துஸ்தான் லீவர்ல பண்றது, அதைத்தான் நீங்க நிறைய கம்பெனிஸ்ல பண்ணிருக்கீங்க சக்சஸ்ஃபுல்லா. அது ஒரு பக்கம். அது ஒரே நாள்ல குறைஞ்சி வீணாயிடாது, அல்லது எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் பெரிய கேப் வராது. ஆனா இந்த பக்கம் பெரிய கேப் வரும். ஒரு சந்தை காலகட்டத்திலையும் ஒரு மார்க்கெட் சைக்கிளையும் இது நடந்திருக்கு, இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு, மறுபடியும் நடக்கும். ஏன்னா எதிர்பார்ப்புகளை மிகைப்படுத்துவது, நிறுவனத்தின் எதிர்காலத்தை ஊதி பெரிதாக்கி மற்றவர்களுக்கு நம்ப வைப்பது, அதுவும் PE ரேஷியோ உருவாக்குவதற்கான மிக முக்கியமான ஒரு கருவி. சந்தையில, சோசியல் மீடியால, மற்ற இடங்கள்ல, எல்லா இடத்துலயும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட் மூலமாகவே இது நடக்கும் என்று நான் பகிரங்கமாக சொல்கிறேன். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்க தான் உங்களை பாதுகாக்க முயற்சி பண்ணணும், யாரும் உங்க கூட இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் இசைஞானி இளையராஜாவோடது. மீடியா பசங்கெல்லாம் ஏதோ கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு பதில் தான் சொன்னாரு, நான் யாரையும் நம்பி இங்க இல்லை அப்படின்னாரு. பினிஷ்ட். அந்த மனநிலை தான் ஒரு முதலீட்டாளனுக்கு வரணும். நீங்க உங்களை மட்டும்தான் நம்பணும், அப்பதான் நீங்க இந்த இடத்துல நிலைச்சிருப்பீங்க. அவனை நம்பினா இவன் சொல்றதை செஞ்சான்னா நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு நிலையாமையை மட்டும்தான் கொடுக்கும். அந்த நிலையாமை உங்களை சந்தையில் இருந்து வெளியேற்றிவிடும். ஸோ நிலையாமை வரக்கூடாது உங்க முதலீட்டு வாழ்க்கையிலனா நீங்க என்ன மதிப்பு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு மரியாதை கொடுக்கலாம், யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கலாங்கிறதுல ரொம்ப கராரா இருக்கணும், ரொம்ப டஃப்பா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஸ்லைட் ஸ்லிப் அப் இருந்தா கூட அதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த PE ரேஷியோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப
டைட்டா மேனேஜ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதனால உங்களுக்கு சில வாய்ப்புகள் நழுவலாம், சில வாய்ப்புகள் தவறி போகலாம். அப்பவும் உங்களுடைய படிப்பினைகள் உங்களுடையே வரும். நாளைக்கு நீங்க அந்த படிப்பினைகளை இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணி வாய்ப்பை தவறாம பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அந்த உறுதுணை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ PE ரேஷியோ எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது முகாந்திரத்தோடய நடக்கலாம், ஊதி பெருக்கப்பட்டும் நடக்கலாம். நீங்க வச்சிருக்க ஸ்டாக்ல PE ரேஷியோ எக்ஸ்பான்ஷன் எதன் அடிப்படையில் நடக்கிறது என்பதை நீங்கள் க்ளோஸா ஸ்டடி பண்ணி புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்டடியின் அடிப்படையில் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய முடிவுகள். யார் சொல்றது கை கொடுக்காது. உங்களை நம்பித்தான் நீங்க இந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு திறனை வளர்த்துக்கொண்டு, தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு, ஒரு முதலீட்டு பயணத்தில் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் ஒரு வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. தொடர்ந்து இந்த சப்ஜெக்ட்ஸை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிப்போம். மார்க்கெட் நம்மளை சோதிக்கும் போது நாம எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கோன்றதை வெளிப்படுத்துவோம். அந்த வெளிப்பாடு தான் நம்முடைய எதிர்காலம். அந்த எதிர்காலத்தை நோக்கி பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.